நண்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நண்டும் இருக்குது, மீனும் இருக்குது. நாட்டு நண்டு. இன்னும் நல்லா அரைக்கணும். ஓகே, ஆஃப் பண்ணிடுவோம். மழை காலம். அடுப்பு பற்ற வைக்கணும். சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். சூடாயிட்டு இருக்கு. தேவையான அளவு ஆயில், மிளகு, ஜீரகம், சோம்பு. சமைக்க தெரிஞ்சால் தானே தெரியும். சோம்பு நல்லா இதானதுக்கப்புறம் வெங்காயம், இது வதங்கட்டும். அதுக்குள்ளே எங்கள் குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். எல்லோரும் பாயை கீழே போட்டு தான் படுத்து தூங்குவீங்க. ஆனால் எங்கள் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் ஆள் மட்டும் தூங்குவார். ஹாய், அவருக்கு குளிர் தான், அதனால் பாயை போத்திக்கிட்டு தான் தூங்குறாரு. வதங்கி கொண்டிருக்கிறது. தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, நல்லா பொன்னிறமாக வதங்கணும். தக்காளி, உப்பு. நான் இதுக்கு மேலே உப்புலாம் தாங்க மாட்டேன். தக்காளி நல்லா வதங்கணும். அரைச்சி வச்சிருக்கிற மசாலா, மிளகு, ஜீரகம், எல்லாம் சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது சூப்புக்கு. மஞ்சள்
மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டதையும் கலர் ஆயிடுச்சு. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடி பிடிக்காம நல்லா கிண்டி நண்டு அதோட தோஞ்சிடாத. அதில் எல்லா மசாலா வந்து அதில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கணும். என்னது என்ன நசுக்கணும்? இப்போ வா இது எடுக்கணும். எடுத்துட்டு மறுபடியும் நசுக்கணுமா? எடுத்து கீழே வச்சு அடுப்பில் வச்சு கீழே வச்சு நல்லா நசுக்கிட்டு இப்போ ஓகே. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நல்லா அந்த மசாலாலாம் அதில் ஊற்றும். என்னடா இந்த நண்டு சூப் யாருக்குன்னா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பர்சன் இருக்காங்க. அதாவது அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க தான் எல்லாமே எங்கள் வீட்டில். அவர் சொல்கிற பேச்சு நாங்கள் யாருமே மீற மாட்டோம். ஆமாம், இங்கே போகாதுன்னா போக மாட்டோம், ஆனால் வராதுன்னா வர மாட்டோம். ஆனால் அவர் மட்டும் எங்கள் பேச்செல்லாம் மீறுவார். இப்போ பார்க்கலாம் யாருன்னு. பார்த்தீங்களா, அவர் தான் இவருக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்கு. வெக்க வேறு வந்துச்சு, அதனால ஒழிஞ்சிக்கிட்டார். போய் இதான் அந்த பெட்ஷீட்டுக்குள்ளார போய் ஒழிஞ்சிக்கிட்டார். வந்துட்டார். டிஃப்ரெண்டான ஆள் இவர். இப்படி தான் இருப்பார். எப்பவுமே இப்படி தான் இவர். நண்டு நல்லா இதாகிடுச்சு. இப்போ நண்டை வந்து நல்லா நசுக்கி விட போகிறோம். அப்போதான் சூப் வைக்கிறது நல்லாயிருக்கும். இதெல்லாம் இறங்கும். மசாலா வந்து அப்போ தான் அந்த நண்டுக்குள்ளார இறங்கும். அந்த ரசத்தில் வந்து இறங்கும் நண்டோட அந்த இதெல்லாம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து சரி பிடிக்காது. சத்தான் பேசிக்கலாம். அப்போ தான் அந்த நண்டில் இருக்கிற இதெல்லாம் வந்து அந்த அந்த என்னது அந்த சதையெல்லாம் வந்து இடிச்சு விட்டோம்னா தான் அதில் இறங்கும். அதனால குழந்தைங்களுக்கு அப்போ தான் பிடிக்கும். இதெல்லாம் சளியும் சீக்கிரம் சரியாகும். ஒரே ஒன்றாங்க இது. அது ஒன்று மட்டும் பெரிய நண்டு. உங்கள் வீட்டில் யாருதாவது இந்த சண்டை இருந்துச்சுன்னா இப்போ உடச்சிங்கன்னா ஒரே டொமால் உடச்சிடும். நல்லா வாசம் சூப்பராக வருது. ஆனால் உங்களுக்கெல்லாம் வருதா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு சூப்பராக இருக்கு. அப்போ என்ன நண்டு வேணுமா? யாருக்கு நண்டு? உனக்கு இல்லை நண்டு. அம்மா எடுத்துட்டு போறேன். அம்மா எடுத்துட்டு போறேன் நண்டு. அது தெரியுமா? தட்டுல இல்லை, இன்னும் அம்மா சமைக்கவே இல்லை. எங்க தட்டுல சாப்பிட்றது? அம்மா சமைச்சிடுறேன். ஐயோ, நல்லா கொதிக்குது. நண்டு சூப்புக்கு வந்து
நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சுன்னா நல்லா சுண்டி வந்துடும். எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூளை தூவி இறக்கணும். ஓகேவா? சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஏன்னா கொத்தமல்லி தூளை போட்டு இறக்குனா ஓகே. பார்த்தீங்களா எப்படி கொதிக்குதுன்னு? ஸ்மெல் எங்கள் தம்பி சொல்கிற மாதிரி வாவா இருக்குது. ஆனால் உங்களுக்கு தான் தெரியாது. ஆனால் எங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நல்லா கொதிச்சதுன்னா தான் உள்ள நண்டில் இருக்கிற அந்த இதெல்லாம் இறங்கி இந்த சாறு நண்டு சாறுலாம் அந்த இதோட நம்ம ஊற்றி வச்சுருக்க தண்ணியோட இறங்கி இந்த சூப் வந்து நல்லா இதாகும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரமாக நெஞ்சு சளி, அந்த கரகரன்னு இருக்கிறது, நாள்பட்ட சளி இதெல்லாம் உடனே இரும்பெல்லாம் டக்குன்னு நிற்கும். மழை காலத்துக்கு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணுறோம்ப்பா. ட்ரை பண்ணல, நாங்கள் குடிப்போம். இது எப்போவுமே நாங்கள் செய்கிறது தான். எங்கள் தம்பி பாப்பா எல்லாருமே குடிப்பாங்க. சாதத்துக்கும் ஊற்றிப்போம் நாங்கள். சூடான சாதத்துக்கு ஊற்றிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ மல்லித்தலை போட்டு மல்லியும் புதினாவும் போட்டு இறக்க வேண்டியது தான். மல்லித்தலை போட்டாச்சு. லாஸ்ட்டாக மிளகு போட்டுக்குங்க காரத்துக்கு. சூப்பர் ரெடி.